என்னடி செஞ்ச நீ என்னடி செஞ்ச தொட்டாமல்ல தூக்குறியே போட்டாமல்ல போடுறியே என்னடி செஞ்ச ஏப்பா என்ன டேஸ்ட் டீ சரியான டேஸ்ட்டு மழை பெஞ்சுதா அதான் ஒரு டீ பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகலாமா எங்கடா போனோம்மா நேரம் பஸ் ஏற தோட்டம் டாய் பஸ் ஏறா எங்கடா சுற்றுறா டாய் பஸ் ஏறா பாடு டேய் யாரா நீ இதே வந்து வாய் தருவுற நான் ஓட்டுற பஸ்ஸில் நீங்கள் எல்லாம் கவுந்துருங்க அச்சுச்சோ இங்கேயோ கொண்டு குத்தி பேசி எடுத்துட்டேன் ஒரே போகலாம் நம்ம வளைஞ்சிரு அப்பா ஒரு டப்பா வண்டியை கூடுது நம்மள்கிட்ட ஓட்ட சொல்லிட்டாங்க டே போச்சு கொண்டு குத்திட்டான் ஓகே பேசுவோம் ஒரு மயக்கம் போட்டார் போல ஏன் நிறைய பேர் நம்மளை திட்டுவாங்க இப்போ யாருமே திட்டல நம்மளாம் ரேசர் தெரியுமா இல்லையா அந்த காலத்துலலாம் நான் பஸ்ஸை கட்டி இடுப்பில் கட்டி திட்டு போனேன் டாய் எங்கடா எங்கே காலையிலே கூப்பிட்டுருக்கா டாய் டாபே என்னடா அங்கே கூட்டம் உரிமையாக இறங்கி போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வண்டி முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு நூறா நீ ஆக்சிடென்ட் ஆகிட்டியா இறங்கி பார்ப்போம் இருங்க என்னடா ஆச்சு டேய் என்னாச்சு முன்னாடி எங்கடா 2 பேர் இடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டீங்களா எங்கடா தன்னால் பின்னாடி போகிற என்னது பஸ் ஏறா நீ ஆக்சிடென்ட் ஆகிட்டியா பிடிச்சிப்போ நீனு குத்திக்கிட்டு கொண்டி என்னடி இருக்கும் அவனும் நான் தான் குத்தனே சரியாம்மா முடிச்சிடுறா டேய் டாப்ரு இப்போ எப்படி போகிறது எங்கடா முன்னாடி தன்னால் போகிறான் சந்துவில் கொண்டு போயிடுமா போக முடியுமா போவோம் இடிக்காம வந்துட்டா எப்பட்றா என்னாலே நம்ப முடியல நம்ம இடிக்காமல் வந்ததில்ல எனக்கு பஸ் ஒர்க் ஆக மாட்டேதா டேய் என்னடா வச்சு சந்தில் வந்தோன்னா வண்டி ஏற மாட்டேது ஹவுஸ்தரா ஹை ஓ ஹேண்ட் ப்ரேக் எடுக்கணுமா இருடா எடுத்தாச்சு ஹேண்ட் ப்ரேக்கை என்ன ஆச்சு இது திடீர்னு ஹேங் ஆகிடுச்சு அதனால் எங்கேயோ கொண்டு குத்திட்ட வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க நானும் வண்டி வாழ்த்தி கழிச்சு பார்க்குறேன் வண்டி எடுக்கவே முடியல பல இந்த பக்கம் வச்சு பார்ப்போம் முடியல டாய் வண்டி அவங்களா கொண்டு கூப்பிட்டு எங்களா பார்க்குற டேய் என்னடா நீ இப்படி பண்ணுற டாபரு ஓகே ஃபோன் பண்ணி சொல்கிற வேண்டி தான் அண்ணா சீக்கிரம் வாங்க இங்கே தான் வாங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டுக்கிட்டேன் எங்கே வந்து விட்ருக்காரு தெரில படுபாவி டாய் பாடு பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்ருக்க கற்பாம்பூச்சி ட்ராவல்ஸ் உங்களை அன்புடன் வரவைக்கிறது அப்படி சொல்லி வாய்மூல பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டான் நம்ம ஏற்றி கடைசி இங்கே நிற்கிறான் இப்படி வச்சு ஓடுறான்னு காரணம் நம்ம ப்ரோ பிளேயர்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்போ தான் இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று டக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த சந்துவில் தான் பூந்து போனோம் பாதி பேரை காணும் நம்மளே போய்கிட்டே இருப்போம் இப்படி தான் போகணும் எல்லாம் பார்த்துக்கோங்க இப்படி தான் வண்டி ஓட்டணும் டம்முன்னு கிடிச்சிக்கிட்டு போச்சுற பிரேக் பிடிக்கலடா ஏற்று இங்கே ஏறி ஏற்றணும் சொல்லுவாங்களே அது இப்படி தான் ஏரியில் ஏற்றணுமா ஆனால் இங்கே தான் ஏரி எதுவுமே இல்லையே டாய் அது முன்னாடி போய் ஏற்றுனடா பாடே ஏரியில் ஏற்றக்கூடாது நீ வாயை மட்டும் வாட எங்களுக்கு எல்லாம் தெரியும் ரிவேஸ் போடுறா முன்னாடி போட பாடு அது எங்களுக்கு தெரியுண்டா நீ மூடுறா பின்னாடி வாடா கொஞ்சம் பின்னாடி வாடா பின்னாடி அடிக்கடி இந்த மாதிரி அவனை நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் வண்டி மேலே வேறு ஏற்றணும் பின்னாடி மேலே போ அதுவாக பின்னாடி எடுத்து பழதில்ல அடிக்கடி இந்த மாதிரி அவரை நான் என்னடா பண்ணுறது பாருங்கடா
வண்டி முன்னாடி இருக்கணும் இப்போ. போ போ. போகுது போகுது, வண்டி போகுது. டா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியும் சொல்கிறா. இங்கே என்ன பிரச்சனை? அவன் வேற கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இப்போ அந்த சந்துவில் நான் போகிறது. டேய் என்னடா அதெல்லாம் நியாயம்? அந்த சந்துவில் நான் எப்படா போகிறது? போய் பார்ப்போம். வளர்த்திரு அவனை எடுத்து தொழில் தான் போகணும் போல. உடன் வடு வடுன்ற தொண்டை அடிச்சுட்டு கத்த முடியல. போடா ஒரு வேளை வளைச்சிட்டான். பின்னாடி வரணுமா? ஒரு சின்ன நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால சொப்பு சொப்புன்னு இந்த மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இந்தியாவுக்கு நான் போக மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. போகுது போகுது இப்போ போகுது. அப்படிங்களா நெட்வொர்க் ப்ராப்ளமால இப்படி ஆகிடுது. என்னன்னே தெரில. அப்படியே வண்டியை வளைச்சி கொத்தி குத்திட்டா போச்சுடா. என்னென்று எழுதணுமா? அடுத்து என்ன வண்டி ஓட்டலாம் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் ஊர் பஸ் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லுங்கள் மறக்காம கமெண்டில். வல்ல 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 சிங்கத்தை போல். என்னோட பெரிய வாலிக்கு வந்துச்சு. பாணிகளில் முக்கியமான கவனத்தை இருக்குது. சீட் பெல்ட்டை போடவும் மற்றும் கெட்டியமாக பிடிக்கவும். பிடிச்சிக்கிட்டீங்களா? நான் வளைக்க போகிறேன் வளைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி வளைக்கிறேன்னு? ஏறி வாய் வளைக்க சொன்னாங்க, அதான் ஏறி வாயாக வளைக்கிறேன். வளைச்சி முடிச்சு போயிட்டுருக்கான். கெட்டியமாக பிடிக்கிறத விட்டுருங்க, திரும்ப பிடிச்சிக்கோங்க. வலிவு டக்கு டக்குன்னு வருது, எனக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஊந்துட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். பொறுப்பு இல்லை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆல் பெட்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்கள் வந்து சேரும். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போடுறது லேட் ஆகிடுச்சு, அதுதான் காலைல போடுறேன். நேற்று போடுற வீடியோவை வேறு ஒன்றும் இல்லை. போயிட்டு வலிக்கிறேன். பஸ் ஆகுது. பஸ்ஸு பேர் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியல. கொண்டு கொடுத்துட்டா பேசிக்கிட்டே கொண்டு கொடுத்துறாங்க. எனக்கே ஒன்றும் புரியல. கற்பாம்பூச்சி ட்ராவல்ஸ் என்பது சாதாரண ட்ராவல்ஸ் அல்ல, மிகப்பெரிய ட்ராவல்ஸ். உலகத்திலே மிகப்பெரிய ட்ராவல்ஸ். பெரிய வேர்ல்டு கப்பில் மோசமான பஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கற்பாம்பூச்சி ட்ராவல்ஸ். வளைக்க போகிறேன் நான் 10 மணிக்கு டான்னு. ஐயோ பிரேக் பண்ணி கொடுத்தா. ஐயோ கொண்டு குத்திட்டா. போச்சுடா. டொம்முன்னு சத்தம் கேட்டு காதை வலிக்குது. போச்சுடா. எப்பூரா என்ன ஊர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். இன்னவரையும் நான் சொல்லவே இல்லை. அது ஏன் இஷ்டம் சொல்கிறது சொல்லாது, நான் சொல்லி தான் ஆகணும் உங்கள்கிட்ட. என்ன ஊருன்னா ஈரோட்லேருந்து சேலத்துக்கு போயிட்டுருக்கான். போய் சேலத்து மலையில் ஏறிட்டுருக்கோம் புரியுதுங்களா? அந்த சேலம் மலையில் தான் ஏறுகிறோம். செம்ம ஸ்பீடில் போகிறோம். என்ன போது தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் ஸ்டாப் வந்துடும். டே பஸ்ஸுக்காடா ஓரமாக போடா, வெட்டிடுவோம் வந்தோன்னா. யாரை வெட்டிடுவாரு சொல்கிறா? வந்தோன்னா உன்னையா வெட்டிடுவேன். என்னடா இது ஆச்சு? வச்சு துடைப்பாங்க, துணி வச்சு துடைப்பாங்களா? இல்லையா கொச்சி மாரி வருமே. எந்த பட்டனா இருக்கணும்? இந்த பட்டனா? இங்கே ஏதோ குச்சி மாதிரி வச்சு நீட்டாக துடைப்பாங்க. அட கொண்டு குத்திருந்தா இங்கே ஏதோ குச்சி மாதிரி வச்சு மழை வந்தால் துடைப்பாங்களே, அது பேர் என்ன கூட தெரில. அது எதை ஏற்றணும் கூட தெரில. எங்கடா இருக்கு டாய்? அந்த குச்சியாக ஏற்றினா வந்துச்சு. அது குச்சியில் வச்சு வேகமாக வராதா? இதுதான் அதோட ஸ்பீடு. இந்த பஸ்ஸை நான் எங்கேருந்து எடுத்துன்னு பார்த்தேன்னா கௌதம் அப்படின்னு இதில் ஒரு இது இருந்தது, ஏதோ ஒரு இது நான் பட்டிலே போட்டதுன்னா அதுதான் வந்துடுச்சு. இப்போ போயிட்டுருக்கேன். நம்ம போயிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இடத்துல பஸ் ஸ்டாண்டு வந்துடும். பஸ் ஸ்டாண்டுன்னு உங்கள் பேர். பஸ் ஸ்டாண்டு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சேலம் டிராஃபிக் பஸ் ஸ்டாண்டு. அதாவது டிராஃபிக் பஸ் ஸ்டாண்ட்னா ஏதோ சொல்லுவாங்க, நம்மளுக்கு இங்கிலீஷில் ஒன்றும் தெரியாது. அதான் நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்த வீட்டில் நான் பஸ் ஓட்டலாம். டேய் நல்ல யாரை வந்து குத்திட்ட தெரியுமா இல்லையா? நீ பஸ் ஸ்டாண்டில் நிறுத்த முடியாது பஸ்ஸு. அவன் எங்கே மயக்க போட்டுக்கிட்டான் போல, நான் மாற்றிட்டு வந்துட்டேன். நம்ம போய்கிட்டே இருக்கோம். டேய் உனக்கு பட்டு ஓட்ட தெரியுமா? ஓட்டத்தோடா
எங்கூட அங்கே இங்கே போய் கொட்டு நிற்கிற எங்களை அழைக்கூடா. அண்ணா கோவப்படாதீங்கண்ணே, இந்த போயிடலாம் அண்ணன். என்ன அண்ணன் இப்படி கோவப்பட்ட எப்படின்னு? கருப்பாம்பூச்சி ட்ராவல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை பட்டா எனக்கு நல்லா தெரியுமே. பயணிகளை கொள்கிற ட்ராவல்ஸ், அது ரொம்ப கொடூரமான ட்ராவல்ஸ். என்ன ஆச்சு? வண்டி நிற்கிது. போது என்னவே ஆச்சுன்னு தெரில இந்த மூடுக்கு. ஏதோ ஒரு பட்டணத்தில் வேகமாக ஓடுது முன்னாடி இருக்கிறது. அது என்ன சிவாங்குச்சி மாதிரி இருக்குது. மக்கி போன இதத்தை வந்து மாட்டி வச்சுக்கானுவேன். அப்புறம் என்ன வண்டி கண்ட்ரோல் நல்லா இருக்குது, என் கண்ட்ரோல் தான் சரியில்லை. அதான் பஸ் அங்கேயும் கொண்டு குத்திட்டு நிற்கிறேன். அடுத்து என்ன பஸ் ஓட்டலாம், எந்த ட்ரிப்பில் ஓட்டலாம்னு மறக்காமல் சொல்லுங்கோ. நம்ம போகிறதான் சேலம் மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீ தான் அடியே அட பிரேக்க போடுறா எல்லாம் கொண்டு குத்திடுவா. வரடா நவுற டே பாடு நவுற மாட்டான் நவுற. மாம்பழம் வண்டியை போய் நிறுத்திட்டு போகலாமா ஊர்களும் நீ தான் அடி. இப்போ கொஞ்ச நேரத்தில் வண்டி ஒரு இடத்துல பார்க்கும் பண்ணப்படுமா? பயணிகளின் முக்கியமான கவனத்திற்கு, இன்னும் சற்று நேரத்தில் வண்டி ஒரு இடத்தில் நிறுத்தப்படும். வண்டி நிறுத்தவுடன் அனைவரும் அவசர வேலையை முடித்துட்டு வர வேண்டும். இப்போதைக்கு கருப்பாம்பூச்சி டிராவல்ஸ். ஐயோ, இங்கே கொண்டு குத்துற மாதிரி போயிட்டு நான் வந்துட்டு நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வண்டி நிறுத்தப்படும். அதுக்கு தான் இடம் தேடி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில்மா வண்டி பின்னாடி கூட வந்துருமே. நம்ம செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் இந்த ரோட்டில். எங்கே கொண்டு குத்தி ஆக்சிடென்ட் ஆக போகுது தெரியவில்லை. எங்கே நிறுத்தலாம்? நீங்கள் நிறுத்தலாமா? ஒரு ஸ்பீடில் பிரேக் அடிக்க முடியுமா? டே நோரா டாபரு அண்ணன் ரெண்டு பேரும் ஒரே மாரி போகிறானோ முன்னாடி இருக்க மாட்டான். பட்ட போடாட்ட இன்னும் போக மாட்டேன்னு சொல்கிறான். இப்படி போவோம் நம்ம. இந்த வழியாக போவோம். இங்கே நிறுத்தலாமா பஸ்ஸை? என்னாச்சு? அதான் பெட்ரோல் ஊற்றலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் எடுக்க ஆள் அனுப்பியிருக்கேன். அது எடுத்துகிட்டு வந்தோடனே போயிடலாம். பெட்ரோல் ஊற்றியாச்சு ஏற்கனவே வண்டி எடுத்துகிறோம். இங்கிட்ட என் பஸ்ஸு மேலே மாமூட்டியோ தூக்கி போட்டு வச்சுருக்கீங்க. என் பஸ் என்னத்துக்கு ஆகுறது? நம்ம போவோம். இப்போ பார்க்கிங்க்கு இடம் தேடிட்டு இருக்கோம். பார்க்கிங்கில் இடம் நிறுத்திட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் அவங்க அவசர வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கானதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கோம். பஸ்ஸு நிறுத்தினா ஒரு நல்ல இடம் கூட கிடைக்கும் போது பஸ்ஸு நிறுத்த. இப்படியாப்பட்ட மாடியில் பஸ்ஸு நிறுத்த இடம் கிடைக்குமா சொல்லுங்கள்? இங்கே நிறுத்தினா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஆனால் இடம் இருக்கும், இங்கே எங்கேயாவது இருக்கும். இதோ இருக்குது இந்த இடத்துல நிறுத்துமா? ஏறு கொஞ்சம் ரிவேஸ் வந்து நிறுத்துமா? போதும் நிறுத்து. போதுண்டா. ஃபஸ்ட்டு நம்ம எட்ட இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போதும் இங்கேயும் நிறுத்திப்போம். எட்ட இருந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்ப்போம். எட்ட இருந்து ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு. இவ்வளோ மூட்டை இருக்குது என் பஸ்ஸு மேலே. என் பஸ்ஸு என்னத்துக்கடா வருது சொல்லுங்கள்? பார்த்துக்கோங்க. இதுதான் சேலம் மலை. யாரெல்லாம் சேலத்துலேருந்து பார்க்குறீங்களோ ப்ளூ கலராட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்துக்கோங்க. நம்ம காட்டுக்குள்ளே போவோமா? புலிக்கிளி வந்து கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? புலி வந்து கடிச்சிச்சுன்னா யோசிப்போம். இறங்கி போவோமா? லைட்டாக வண்டி முன்னாடி நிறுத்திப்போம். அப்போ இறங்குங்க. இப்போ போய் பார்க்குமா? இப்படி கை கட்டு அசால்ட்டாக நிற்கிறனா போவோம். இங்கே தான் போவோம் பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கிட்ட தான் இருக்குன்னு லொக்கேஷன் காமிச்சிது.
பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக போன மாரி எனக்கு தோணுது. வாழை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, எதுதான் மரம் இருக்குது. புலி கிளி பாம்பு கீம்பு பூச்சி கீச்சி வந்துட போகுது. என்னென்ன போக முடியல. இன்னும் சந்துவில் வந்து பார்ப்போம். பஸ்ஸில் பாட்டு பாட்டு வந்தோம்னா இதுவரையும் கேட்குது. லைட்டாக காதை வச்சு கேட்டு பாருங்க கேட்கும். பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எதிர வந்துட்டோம். என்னடாச்சு வில்ல மரம் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு, பார்த்துக்கோங்க. பஸ்ஸை இங்கே தான் நிறுத்தணும் போல். நம்ம பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். பஸ்ஸை எடுத்துகிட்டு போவோம். அவசரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. நம்ம தான் என்ன முடியல. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் முடிச்சுப்போம். போகலாம் ரைட்டா. டேய் நோரா டா, நீனும் போக மாட்டேற, நீ போக விட மாட்டேற. இன்னதாண்டா உன் கதை இன்றைக்கி மொத்தம் வந்துட்டான். அவங்க இங்கே தான் விளையாட இருக்குது, இதில் கொண்டு போவான். இன்னும் அவருக்கு முன்னாடி போகிறான். வாடா அண்ணி நான் பார்த்துக்குவேன். வாடா சும்மா பேச்சு சொன்ன முன்னாடி போகிறான். போடா ரேஸுக்கு வந்துட்டடா, கிட்ட வந்துட்டான்டா. வாடா அங்கே போய் நம்ம தான் இங்கே ஓட்டிட்டு வாழ வளர்த்துரு. அவ்வளோதான். கருப்பாம்பூச்சி ட்ராவல்ஸ் கட்டமாக வந்து விட்டுது. சற்று நேரத்தில் வந்து விட்டுது கருப்பாம்பூச்சி ட்ராவல்ஸ். பயணிகள் எல்லாருக்கும் முக்கியமான இப்போ அனைவரும் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் கண்டினியூ கொடுத்துருந்தேன். எல்லாம் இறங்குங்கடா, கீழே இல்லை. வண்டி வீட்டு பேசி எடுத்துட்டேன். பாதி தூரம் வந்துட்டேன். இப்போ நிறுத்த போகிறேன். கண்டினியூ திரும்ப வரணும். கண்டினியூ கொடுத்துட்டு பஸ்ஸை நிறுத்திட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு எல்லாம் இறங்குங்கடா, டைம் இல்லையா. இப்போ இறங்க மாட்டாங்களாம்மா. அவங்க இறங்கலை. கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவாங்க. ஏன்னா இப்போ இன்னொரு பஸ் வரும், அது வந்து நினைக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் see you.